ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகணும், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி அவங்க என்னவா நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, guilt. Okay, it has done. Okay, consciousness, receptivity, traveling, bottom of the deck, reaper. Okay, Ace of Pentacles, the World, Death, Page of Pentacles, Three of Pentacles. Okay, bottom of the deck, Judgment. Queen of Wands, Two of Pentacles, Knight of Wands, Eight of Pentacles, Four of Cups, bottom of the deck, King of Pentacles. Okay. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டுக்குள்ளே என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படி ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், ஃபுல்லாகவே டிப்ரெஷனில் இருக்கேன், ஃபுல்லாகவே எனக்கு அவங்க தாட் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ கொஞ்சம் கூட என் லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல் எனக்கு வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பர்சனை நீங்கள் ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எல்லாருக்கும் தான், ஒரு சிலருக்கு. ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையாக இருக்கட்டும், இல்லைங்க உங்கள் ஃபேமிலி சர்க்கிளையாக இருக்கட்டும், ஒரு 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 பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மறைமுகமாக உங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு கேம் விளையாடிட்டு உண்டு. அது உங்களுக்கு இப்போ என்ன, அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் ரெண்டு பேருமே உங்களை பற்றி அந்த பர்சன்கிட்ட சொல்கிறது, அந்த பர்சனை பற்றி உங்ககிட்ட சொல்கிறது. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. அது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம். யாரோ ஒரு பர்சன் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமாக கேம் விளையாடிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு உண்டு. பட் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு ஆனால் சீரியஸாக அந்த ஆஃபர் கொடுத்துருண்டான்னு கேட்டால் நெவர். சீரியஸாக அந்த ஆஃபர் உங்களுக்கு தந்துட்டில்ல. அது எதுக்காக அந்த ஆஃபர் உங்களுக்கு அந்த பர்சன் தந்துருக்காங்கன்னா அவங்க மேலே அந்த பர்சனுக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆஃபரிங் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிட்டு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கலாம், இல்லை தேர்ட் பர்சன் என்ட்ராயிருப்பாங்க. ஸோ தேர்ட் பர்சனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தேர்ட் பர்சனால் அந்த ரிலேஷன்ஷிப் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு டவுன் ஆகும். ஓகே, மறுபடியும் நல்லா போயிட்டுருக்கும், மறுபடியும் டவுன் ஆகும். ஏன்னா இதில் ஒரு தேர்ட் பர்சனோட என்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் மறைமுகமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப எந்த பர்சனுக்கு யாருக்கு அடிக்ட் ஆகிறது பிடிக்காது, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்யணும், நமக்கு பிடிச்ச ஒர்க்கை தான் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே பண்ணணும்.
ஸோ தனக்காகவே இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு யாருக்கிட்டே அடிக்ட் ஆகிறது பிடிக்காது. இப்போ ஒரு ஒர்க்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு அடுத்தவங்க கிட்டேருந்து அடுத்தவங்க காலைக்கில் இருந்து வேலை பார்க்குறது பிடிக்காது. சொந்தமாக இதை பண்ணணும், சொந்தமாக நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ லைஃபே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த பர்சன் வந்து யாருக்கிட்டேயுமே அவ்வளோ சீக்கிரமாக அடிக்ட் ஆக மாட்டாங்க. அப்படி இந்த பர்சனுக்கு யாரு கூட கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எடுத்து விட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணுற டைமில் மேபி இதில் ஒரு சிலருக்கு ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. அப்போ இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு வந்தீங்க. அது இந்த பர்சனை அறியாமலே இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பட் இந்த பர்சனுக்கு அது இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே போக போக இந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஃபீல் வந்துட்டு உங்கள் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பர்சன் எவ்வளோ தூரம் உங்களை வந்து மறக்கிறது, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிற டைமில் இந்த பர்சனுக்கு அது வந்து சாத்தியமாக மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறது, உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்க மாதிரியும் உங்கள் கூட ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட் இந்த பர்சனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்குது. அப்போ இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அவங்களே அறியாமலே இந்த பர்சன் உங்ககிட்ட அடிக்ட் ஆகுறாங்க. அது மேபி உங்களோட கேரக்டராக இருக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கும், ஸோ உங்களோட பியூட்டியாக இருக்கும். ஸோ எதனாலேயே தெரியல இந்த பர்சனுக்கு அவங்களே அறியாமல் உங்ககிட்ட ஒரு அடிக்ட் ஃபீல் ஆகுது, ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இந்த பர்சனோட மைண்டில் ஆக்சுவலி நான் சொன்னேன், இந்த பர்சனுக்கு யாருக்குமே அடிக்ட் ஆகிறது பிடிக்காது. இல்லை அந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, நான் யாருக்காவது அடிக்ட் ஆகிட்டேன்னா நான் நினைக்கிற மாதிரி ஜீவிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, நான் யாருக்காவது அடிக்ட் ஆகிட்டேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்கணும். பட் நான் வந்து நானாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன், நான் யாருக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன். ஸோ நான் என்ன சொல்லுவாங்களே, நான் ஒரு 10 நாள் வாழ்ந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன், நான் யாருக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு பர்சன். அப்போ அந்த பர்சனுக்கு தன்னையே அறியாமல் அவங்கக்கிட்ட ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களுக்கும் அந்த லைஃப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த பர்சன் வந்து வந்து போய் இருப்பாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த பர்சனுக்கு ஏதாவது லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்னா அது உங்ககிட்ட தான் கிடைக்கும். அந்த பர்சன் அது அவங்களே அறியாமல் அந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க, வந்து ஷேர் பண்ணுவாங்க, நான் இப்படி இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அப்போ நீங்களும் அந்த பர்சனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மதரிங் கேரிங் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கும் அது வந்து அறியாமலே நடக்கும். எப்போயெல்லாம் அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அப்போ அந்த பர்சனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், அது அவங்களே அறியாமல் அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க. வர டைமில் அந்த பர்சனுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ அது அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ரியலைசேஷன் வந்துட்டு இல்லை. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்சனுக்கு நாட்கள் போக போக உங்களோட திங்கிங் வந்து ஓவர் ஆகிருக்கலாம், உங்கள் கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ அந்த பர்சன் ஆக்சுவலி இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்பவும் மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பர்சன், ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேஷன் பர்சன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன், கெரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகும். அப்போ அந்த பர்சன் என்ன ஃபீல் ஆகிட்டோன்னா, இவங்க கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் நம்மளால் வந்து மறக்க முடியாது, நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஸோ அந்த ஒரு திங்கிங்னால இந்த பர்சன் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் இந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படி வந்து என்ன சொல்கிறது, கண்டும் காணாத மாதிரி மெல்ல கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஆள் உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து மறைமுகமாக இல்லை கேம் விளையாடிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிருக்கும், டெத் ஆகிட்டு, டோட்டலி டெத் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு டெத்து கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி டெத் ஆகிட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து 2 பேருமே செப்பரேஷனில் இருக்கலாம், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்கி அந்த பர்சன் உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் வந்து இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன இதில் ஒரு யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ட்வின் ஃப்ளேம் ஜோனி சோல்மேட் அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, அப்போது இப்போ
இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணியிருப்பீங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீல் பண்ணி குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நான் வந்து கொடுத்த ஸ்நேகம் வந்து ட்ரூ. என்னோட லவ் வந்து ஒரு நாள் பொய்யாகாது. ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகத்தை கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்லுது, நான் அந்த பர்சன் என்கிட்ட எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து லவ் பண்ணது ட்ரூ தான். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கலாம். முன்னாடி இந்த போஸ்ட்டு கூட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டீங்க. இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து இதில் ஒரு சிலர் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், செல்ஃப் லவ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பார்ட்டிக்கு போகிறீங்க, செலிப்ரேஷனுக்கு போகிறீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, அடிக்கடி அவுட்டிங் போகிறீங்க, உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் அந்த பர்சனுக்கு உங்களுக்கு அந்த பர்சனோட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிட்டில்ல, அந்த பர்சனை மைண்ட் பண்ணிட்டில்ல, உங்களோட லைஃப்பை மட்டுமே பார்த்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. கான்சியஸ்னஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, நாட்கள் போக போக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு நான் சொன்னேன், டோட்லி டெத் ஆகிட்டு. அப்போ அந்த பர்சனோட மைண்டில் என்ன வந்துட்டுருந்தீங்க, எப்போவுமே நீங்கள் அந்த பர்சனுக்கு அவைலபிளாக உண்டு, நீங்கள் வந்து எப்போவுமே வருவீங்க. ஸோ அந்த ஒரு தாட் இந்த பர்சனோட மைண்டில் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே நீங்கள் இந்த பர்சனை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. எப்போவுமே இந்த பர்சனுக்காக நீங்கள் அவைலபிள் ஆகிட்டு உண்டுன்னு இந்த பர்சனோட மைண்டில் உண்டு. பட் இந்த நாட்கள் போக போக உங்கள் சைட்லேருந்து ஒரு நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கல, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல. நீங்கள் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு, நல்லா லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதை அந்த பர்சன் வந்து இப்போ என்ன தான் ரிலேஷன்ஷிப் வந்து நீ வேண்டாம் எனக்கு சொல்லிட்டு டோட்டலாக எண்டை பண்ணிட்டு போனாலும் இந்த பர்சனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஓகே, எனக்கு கில்ட்டுன்னு ஒரு கார்டு வந்துட்டு நான் அந்த பர்சனுக்கு கில்ட்டி ஃபீல் ஆகிட்டுண்டிங்க. நீங்கள் அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணலை, நீங்கள் சேஸ் பண்ணது டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் என்ன வந்துட்டு, என்னடா நம்ம வந்து எப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப்பாகி போனாலும் எவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் இவங்க வழியை தேடி வருவாங்களே. ஏன்னா இந்த வாட்டி இவங்கள காணவே இல்லை. ஏன்னா இவங்க நம்மளை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டோம். உண்மையாகவே இவங்க நம்மளை மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, இவங்களால் உண்மையாகவே நம்மளை மறக்க முடியுமா, இவங்க மறந்துட்டாங்களா, இல்லைன்னா மறுபடி நம்மளை தேடி வராமலே போயிடுவாங்களா, ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகிட்டு இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா. ஸோ இப்போ ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன் வந்துடும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் அந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற டைம்லேயே தெரியும். அப்போ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே தேடி போகலை. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, ஸோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, நம்ம தான் இவங்களை மிஸ் பண்ணிட்டோமா, நம்ம தான் வந்து என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு நம்ம தான் வந்து காரணமாக ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது. இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன பண்ணுறது. ஸோ அந்த ஒரு கில்ட் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது வந்து கில்ட்டு ஃபீல் ஆகிட்டு உண்டுனால இந்த பர்சன் வந்து ஒரு டைரெக்டாகவோ இல்லைங்க மறைமுகமாகவோ அந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இந்த பர்சன் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா, இந்த பர்சன் இல்லாமல் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியுமா, உங்கள் லைஃப் இந்த பர்சன் இல்லாட்டாலும் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஜீவிச்சு வாழ்ந்துருவீங்களா. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து வைக்கிறீங்களா. இது எல்லாமே இந்த பர்சன் உங்களுக்கு தெரியாமலே இந்த பர்சன் உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. என்ன கான்சியஸ்னஸ்னால் என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சம்திங் ஸ்பெஷல். இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து மூவ் ஆன் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு யூனிவர்ஸோட ஒரு யூனிவர்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச ஒரு ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைஃப்பில் வந்து இப்போ என்ன சொல்லுது, நமக்கு லைஃப்பில் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஓகே, நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, ஃபினான்ஷியலுக்கு எந்த ஒரு குறையில்லாத ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தும் இந்த பர்சனுக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அவருக்கு யாரு கூடயுமே இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகலை. இது வரைக்குமே யாரு கூடயுமே அந்த பர்சனுக்கு ஃபீல், அந்த பர்சனுக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்
அட்டாச்மெண்ட் யாருக்குள்ளே ஃபீல் ஆகுறது பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட பழகின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சனுக்கு தான் எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிடிக்காதுல்ல. ஸோ அந்த பர்சன் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஆனால் அந்த பர்சன் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்து போகிறோம், நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்து போகிறோம், நம்ம எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற டைம்லையும் அந்த பர்சன்கிட்ட போய் நம்ம பேசும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் ஆகும்ல, நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குல்ல. ஸோ அந்த இப்போ நமக்கு ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரகிள்ஸ் வருது. இப்போ நான் என் கஷ்டத்தை வந்து நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏன்னா அந்த பர்சனை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் வந்து அந்த பர்சனுக்கு அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டால் நெவர். ஆனால் உங்ககிட்ட வரும்போது ஒரு ரிலீஃப் ஃபீல் ஆகும்ல. ஸோ நான் என் கஷ்டத்தை இப்போ நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்குன்னு ஒருத்தவங்க இந்த உலகத்தில் இல்லையா? அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகுறதுக்கும் செப்பரேட் ஆகுறதுக்கும் டெத் ஆகுறதுக்கும் நான் தான் காரணம். என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு உண்டு. நான் ஏன் இந்த மாதிரி நான் ஏன் பிஹேவ் பண்ணுறேன்? ஏன் நான் ஒரு மனுஷனு கூட வந்து அட்டாச் ஆக மாட்டேங்கிறேன்? என்ன சொல்கிறது? ஏன் நான் வந்து யாரு கூட அட்டாச் ஆகாமல் என் லைஃப்பை நான் கொண்டு போயிட்டுருக்கேன்? ஸோ உங்கள் கூட எனக்கு இது வரைக்கும் யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இல்லை. பட் உங்கள் கூட எனக்கு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. பட் நான் ஏன் அதை வந்து என்னோடய சோலுக்கு என்ன தேவை? என் சோலுக்கு வந்து என்ன மாதிரியே ஒரு ஆள், உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இருக்கிற. ஸோ ஒரு கேரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் என் சோலுக்கு தேவை. அந்த ஒரு ஸ்நேகம் உங்ககிட்ட கிடைச்ச பிறகு நான் தானே அதை வந்து மைண்ட் பண்ணலை. நான் தானே அடுத்தவங்க அந்த தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை நான் தானே அழ வச்சேன். இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸ்னஸ் இந்த பர்சனுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ஆகிட்டு. டோட்லி ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன். நீங்கள் போன பிறகு இந்த பர்சன் டோட்லி ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அப்படின்னா நீங்களும் அந்த பர்சனை விட்டுட்டு போயிட்டீங்க. உங்களுக்கும் மூவ் ஆன் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை சேஸ் பண்ணலை. இந்த பர்சன் அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு சேஸிங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அந்த பர்சனை மறந்து போயிடுவீங்க. உங்களாலேயே மறக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் உங்களை கனவுல கூட அவங்க திங்க் பண்ணிட்டு இல்லை. அப்போ இந்த பர்சன் ஒரு சரி என்ன இவங்க நம்மளை வந்து மைண்ட் பண்ணதில்லை, சேஸ் பண்ணதில்லை. ஸோ நம்மளும் வந்து இவங்களை மைண்ட் பண்ண வேண்டாம், நம்மளும் மறந்துடும் சொல்லிட்டு இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே இந்த பர்சனோட ஹார்ட் வந்து உங்கள் கூட நடந்த நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் தனியாக இருக்கிற டைமில் இந்த பர்சன் உங்கள் கூட நடந்த நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் திங்க் பண்ணுற டைமில் நம்ம இவங்களை மிஸ் பண்ணிக்கக்கூடாது. இவங்க நம்ம லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட். உண்மையாகவே நமக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆத்மா திருப்தி, ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது இந்த பர்சன் கூட தான். அந்த ஹார்ட் வந்து உங்களை பற்றியான திங்கிங் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு வர்றாங்க. நம்ம பண்ண தப்பு இந்த ஹார்ட் வந்து சொல்லுது, நீ செஞ்சது தப்பு. உனக்கு இப்போ ஏன்னா இந்த பர்சனுக்கு இப்போ லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. ஆனால் உங்கள் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகி இந்த பர்சன் உங்களை இக்னோர் பண்ணிட்டு உண்டு. உங்கள் கூட மட்டும்தான் அந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அதை எதை ஏற்றுக்கொள்கிறாங்க, ரிசெப்டிவிட்டி மோடுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, நான் வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் யாருக்கும் அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். நான் இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினச்சேன். எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினச்சேன். எனக்கு யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகுறது பிடிக்காது. பட் அப்படி கிடையாது. நமக்கு உண்மையாகவே நமக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் நமக்கு யாரு கூட அது லைஃப்பில் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு லைஃப்பில் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு லைஃப்பில் கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். பட் நம்மளோட கஷ்டம் நஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஆள் வேணும். ஒரு இப்போ உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ரிசெப்டிவிட்டி மோடுக்கு இந்த பர்சன் வந்துட்டு உண்டு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு நீங்கள் வேணும். ஏன்னா உங்கள் கூட மட்டும்தான் எனக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசெப்டிவிட்டி மோடுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல்
அந்த போஸ்டருக்கான கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இப்போ நீங்கள் இந்த போஸ்டரோட லைஃப்பில் வந்து நீங்கள் விலகின பிறகு இந்த போஸ்டர் யாருக்கிட்ட எந்த ஆஃபர் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா மேபி இந்த போஸ்டருக்கு பர்தராக ஏதாவது ஆஃபர் வந்துட்டு இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஆஃபரை கொண்டு வந்து கொடுக்கலாம், பட் ஒரு மேரேஜ் ஆஃபர் இதை கொண்டு வந்து கொடுக்கலாம். பட் இந்த போஸ்டருக்கு இஷ்டம் இல்லை, டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு, ஒன்றும் இஷ்டம் இல்லை. எத்தனை அலைன்ஸ் வந்தாலுமே இந்த போஸ்டருக்கு இல்லைங்க புதுசாக யாராவது ஒரு ஆஃபர் கொடுத்தா கூட அந்த போஸ்டர் அதை வாங்குறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா உங்களை பற்றியான ஒரு ரியலைசேஷன் அந்த போஸ்டருக்கு வந்துட்டு டோட்லி அந்த போஸ்டர் ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த பர்சன் மைண்டுக்கிட்ட அந்த பர்சன் பேசுகிறாங்க, இல்லை வேண்டாம் இவங்க நம்மளை வந்து மறக்கவே மாட்டாங்க நம்ம நினச்சோம், ஆனால் இவங்க நம்மளை மறந்துட்டாங்க, இவங்களால் ஸோ இவங்க நமக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இந்த பர்சன் திங்க் பண்ண. பட் அந்த ஹார்ட் வந்து இல்லை, ஹார்ட் வந்து உங்களை பற்றியான நல்ல இன்ஃபர்மேஷன்களை கொடுக்குது, நல்ல இன்ஃபர்மேஷன்களை கொடுக்குது. ஸோ நல்ல திங்கிங்கெல்லாம் அந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே வருது. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்குற டைமில் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வேணும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, அப்போ இந்த பர்சன் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன், ஒரு டயர்ட் சுச்சுவேஷன், சந்தோஷம் இல்லை. அந்த பர்சன் எதுக்கு வாழ்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் எதுக்காக வாழ்ந்தேன் என் லைஃப்பில், நான் வந்து நல்லா சம்பாதிச்சேன், நான் நினைக்கிறதெல்லாம் நான் ஒரு கேரியர் நான் நினைக்கிறதெல்லாமே நான் அச்சீவ் பண்ணேன், பட் நான் எதுக்காக வாழ்ந்தேன், எனக்காக யாருமே இல்லையே, ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகிட்டு இந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ அது இல்லாமல் இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ட்ராவலிங் மோடுக்கு வந்துடும். இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பட் இப்போ என்ன ஒரு ஃபியர் இந்த பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ஃபியர் ஃபீல் ஆகுது, ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களோட வேல்யூ பர்த் இந்த பர்சன் மனசில் ஆயிடுச்சு. அப்போ அந்த பர்சனை என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, எப்படி போய் நான் சொல்கிறது, ஏன்னா எப்போவுமே எவ்வளோ செப்பரேஷன் இருக்க ஒரு டைமில் நீங்கள் தானே வெளியே தேடி வருவீங்க. எப்படி இந்த வாட்டி நான் எப்படி வெளியே போகிறது, ஸோ நீங்கள் வர மாட்டிங்களா, மறுபடியும் நீங்கள் என்ட்ராக மாட்டிங்களா, அந்த பர்சனோட மைண்டில் வந்துட்டு. ஓகே, அப்போ இந்த பர்சன் எனக்கு நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு பயம், ஏன்னா இவங்க என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு ஃபீலை என்னால் வந்து தாங்க முடியாது. ஏன்னா நான் என் லைஃப்பில் எத்தனையோ பேர் கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், எத்தனையோ பேரை கடந்து போயிருக்கேன், பட் எனக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எனக்கு யாரு கூடமே ஃபீல் ஆகலை. ஸோ உங்கள் கூட மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு நீங்கள் வேணும், ஆனால் நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன்னா என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்கு அந்த சுச்சுவேஷனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்சன் என்ன இப்போ ட்ராவலிங் மோடில் வந்துட்டு அந்த பர்சனோட மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஓகே சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், நான் எல்லா சுச்சுவேஷனையும் அக்செப்ட் பண்ணுறேன். நான் அந்த இப்போ என்னோடய லைஃப் டோட்டலி ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் தான் இருக்குது, எல்லாம் இருந்தும் கொஞ்சம் கூட சந்தோஷமாக நான் இல்லை. ஸோ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் போகிறேன், பட் எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ ரெண்டு பேருமே நீங்கள் வந்து நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கும் இந்த பர்சன் மேலே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களே ஸ்டில் வெயிட்டிங் இந்த பர்சனுக்காக, பட் நீங்கள் காட்டிக்கலாம் அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன் வந்துட்டு. ஸோ யூனிவர்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும், ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். ஓகே, அது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ரிலேஷன் டோட்லி டெத் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரீபர்த்தில் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டுங்கில் அதில் ஒரு ரீபர்த் உண்டு, ஒரு நியூ பிகினிங் வரும். ஓகே, ஒரு நியூ இனி வரக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஏன்னா இந்த செப்பரேஷன் இந்த பர்சனை வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுத்துட்டு. ஓகே, இந்த பர்சனோட கேரக்டர் டோட்டலாக மாற்றிட்டு. இது வரைக்கும் இந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாருக்கிட்டுமே இருக்கிறது பிடிக்காது, ஆனால் இப்போ அந்த பர்சன் எனக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் எனக்கு லைஃப் லாங் வேணும் அந்த எண்ணம் இந்த பர்சனுக்கு வந்துட்டு. ஓகே, அப்போ இந்த பர்சன் இனி ஒரு ரீபர்த், இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எண்டப் ஆகி போச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், பட் இதில் ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வரும். இந்த பர்சன் மறுபடியும் ஒரு ஆஃபர் கொண்டு உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்துருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஆஃபரை கொடுத்து என்ட்ரு ஆவாங்க. இப்போ என்ன சொல்கிறது, நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிப்பியா, என் லைஃப்பில் நீ இருப்பியா, ஸோ ஒரு ஆஃபர் உங்கள் லைஃப்பில் கொடுத்து இந்த பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகே,
ஓகே. இதில் வந்து ஒரு சிலருக்கு ட்வின் ஃப்ளேம் ஜோனியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இப்போ கஷ்டமான இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து டோட்டலி எண்டப் ஆகி நியூ சைக்கிள் ஓப்பன் ஆகும். ஓகே. ஓகே. இதுதான் வந்து இந்த பர்சன் உங்கள மைண்டுக்குள்ளே வச்சு திங்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ யாருக்காவது வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த எனர்ஜி வந்து யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் ரெஸ்னேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.